குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சிஸ்தி நோட்டில் சப்ளிமெண்டரி மதர் வாய்ஸ் அம்மாவின் குரல் ஆத்தர் பை வாசில் பிரைஸ்னாய். அம்மாவின் குரல் என்பது என்ன அப்படின்னா, விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தாய்க்கும் தன்னுடைய மகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியை தான் இந்த லெசன் இந்த சப்ளிமெண்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே லெட்ஸ் சி ஸ்டோரி படிக்கிறேன், கவனிங்க. when she came to the moon, she looked around and admired the moonscape. என்ன சொல்கிறாங்க? எப்பொழுது அவள் நிலவுக்கு சென்றவுடன், நிலவுனா மூன், she looked around and admired this moonscape. I never realized it was such a beautiful place. என்ன ஒரு அழகாக இருந்தது. எது? சுற்றி பார்ப்பதற்கு நிலவின் மேற்பரப்பு எப்படி இருந்துச்சான்? மிகவும் கண்டு அழகாக இருந்தது. இதுவரை நான் பார்க்கவில்லை. எது போல் பார்க்கல? ரியலைஸ், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரசித்தாள். எப்படி இருக்குது? மிகவும் அழகான பகுதியாக இருக்கும் என்று நான் உணரவே இல்லை. அவள் எப்படி இருக்கான்? பியூட்டிஃபுல், ரியலைஸ் அப்படிங்கிறாங்க. யார்? அவங்க அம்மா. He took her along the endless tunnel of செலனோபோலிஸ் என்பது என்னென்னா நிலவு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிலவு நகரம் சொல்கிறாங்க. showing here the tall structure which propped of the star-stopped sky. எப்படி இருந்துச்சான்? முடிவில்லா. இந்த செலனோபோலிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, முடிவில்லா. செலனோபோலிஸ் எப்படி இருக்குன்னா, முடிவில்லா நகரத்தின் சுரங்கப்பாதை வழியாக எப்படி போதான்? டேர்னல் மீன்ஸ்னா சுரங்கப்பாதை. ஷோவிங் ஹியர் த டால் ஸ்ட்ரக்சர், மிக உயரமான ஸ்ட்ரக்சர்ஸ், விச் இஸ் ப்ராப்டு ஸ்டார். அப்படி விண்மீன்கள் எங்கேயுமா இருக்கும்ல, ஒளி. அளவிற்கு உயர்ந்த அமைப்பில் என்ன இருக்குது? அது எப்படி இருக்குது? மிகவும் அழகாக இருக்குது அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறா? தன்னுடைய பையன்கிட்ட சொல்கிறா. டால் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் ப்ராப்ட் ஆஃப் தி ஸ்டார்டோடு ஸ்கை. இந்த வானத்தில் எப்படி இருக்குது? ஸ்டார் ஸ்ட்ரக்சர்டு ஸ்கை. என்ன ஒரு பியூட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது மகனே அப்படின்னு தன்னுடைய அம்மா பையன்கிட்ட சொல்கிறா. இட்ஸ் ஸோ ஈஸி டு வாக் ஹியர் சன். என்ன சொல்கிறாங்க? இங்கு நடப்பது மிகவும் சுலபமாக இருக்கிறதா மகனே அப்படிங்கிறாங்க கடைசியாக. His mother had still a young ringing voice, perhaps because she had been such a great singer. அவங்க அப்படி his mother voice எப்படி? still a young ringing voice. குழந்தை எப்படி இருக்கும்னா அவங்களுடைய வாய்ஸு அம்மாவின் இளமையாக ஒலிக்கும் குரல். என்னென்னா அவங்க ரொம்ப ரிங்கிங் வாய்ஸ். பெர்ஹாப்ஸ் பிகாஸ், ஆனால் she had been such a great singer. அவங்க மிகப்பெரிய ஒரு பாடகி, மிகப்பெரிய பாடகியாக இருந்தவர். so long as he could remember here, she had always liked singing on holidays. when they had guests, she sang cheerily and enthusiastically. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஹிஸ் மதர் ஒரு இளமை ரிங்கிங் வாய்ஸ், இளமையான வாய்ஸ் இருக்குது அவங்களுக்கு. பர்ஹாப்ஸ், ஆனால் அவங்க சச் எ கிரேட் சிங்கர், அவங்க மிகப்பெரிய ஒரு பாடகி. ஸோ லாங் அஸ் குட் ரிமெம்பர், அவங்களுடைய நினைவுகளில் எப்போ வேணாலும் பாடுவாங்க. எப்படி இருக்குது பாடுறது? அவங்க இருந்த நாள் முதல் அவளுக்கு எப்பொழுதும் பாடவும் பிடிக்கும். she had always like singing on ஹாலிடேஸ் காலங்கள்லாம் பயங்கரமாக அழகாக பாடக்கூடியவங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் வாய்ஸ். when she had ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாங் சீர்லி எந்தூசியாஸ்டிக்கலி, ரொம்பவும் மனசுக்கு பிடிக்க அளவுக்கு, மிகைப்படுத்தி பார்க்குற அளவுக்கு, அப்படியே எந்தூசியாஸ்டிக்கல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதுபோல். பட் ஆனால் வீக் டேஸ் as she went about the chorus, her singing was muttered and a little sad. ஆனால் சண்டே, ஹாலிடேஸ்
திங்கள் டு வெள்ளி மட்டும் நல்லா பாடுவாங்க. ஆனால் மற்ற நேரம் என்ன பண்ணுவாங்க, கோரஸ் மிகவும் அமைதியாக லிட்டில் சேடு, அப்படி ஷேடாக புன்னகையோடு அமைதியாக செயல்படுவாங்க. யார்? தன்னுடைய அம்மா அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ புரியுதுல? ஸோ சி ஈவன் டாக் இன் எ சிங் சாங் மேனர். அவங்க வந்து எப்பயுமே ஒரு சிங் சாங் மேனர், பாட்டு பாடியே பேசுவாள். நவ் டூ there was something unusual in her voice. Perhaps she was excited because it was her first visit to the moon. அவங்க என்னன்னா, அவங்கள யாருன்னா சம்திங் அன்யூஷுவல் இன் வாய்ஸ். அவங்க வாய்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும், ஆனால் வந்து நிலவுக்கு அளவு முதல் வருகை என்பதால் உணர்ச்சி வசப்பட்டிருப்பான். ஒரு மாதிரி அன்யூஷுவலாக உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க. ஏன்னா மூணுக்கு தன்னுடைய பையன் யாரை அழைச்சிட்டு போகிறான், தன்னுடைய அம்மாவை. ஆனால் குரல் ஏன் இத்தகைய ஒளி எழுப்புகிறது என்று ஆச்சரியப்பட்டாள். ஃபஸ்ட் இஸ் மூனில். ஆஸ் ஹீ லிசன்ட் டு ஹியர் ஃபெமிலியர் வாய்ஸ் தட் வாஸ் ஸோ டியர் டு ஹிம், ஹியர் wondered why it had this ringing sound. அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது, குரல் எப்படி இருக்குன்னா, கேட்கும் போதெல்லாம் அவளது குரல் ஏன் அப்படியே மிகவும் எப்படி இருக்குன்னா ஆச்சரியப்படுற போல் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல சிங்கிங் மேனரில் இருக்க போது. ஃபார்காப்ஸி முதல்ல எங்கே போகிறாங்க, மூணுக்கு அழைச்சிட்டு போகிறான், நிலவுக்கு அழைச்சிட்டு போகிறான் தன்னுடைய அம்மாவை. அங்கே நிலவில் நடக்கிறது தான் இந்த இன்டர்வியூ. சரிங்களா? பேக் ஹோம்னா என்ன, வீட்டுக்கு திரும்ப வரும்போது, அதான் அந்த இடத்துல பேக் ஹோம்னு சொல்கிறாங்க. பேக் ஹோம். த ஆர்ச்சர் ஆர் இன் ப்ளூம்ஸ். தே வில் பி எ லாட் ஆஃப் ப்ரூட்ஸ் திஸ் இயர் இஃப் ஒன்லி தி ஃபாரஸ்ட் டோன்ட் ஸ்ட்ரைக். வில் யூ கம் ஃபார் எ ஹாலிடே இன் எ சம்மர். என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கு திரும்பிய பின், நம்ம வீட்டுக்கு திரும்பிய பின். ஏன்னா அவங்க மூணில் இருக்காங்க, இப்போ மூணில் தான் நடந்துகிட்ருக்கு நிலவில். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணோம், பேக் ஹோம். திடீர்னு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு திரும்புகிறோம். வீட்டுக்கு திரும்பிய பின் பேக் ஹோம். அவன் ஆர்ச்சர்டு அப்படின்னா பழத்தோட்டம் சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஆர்ச்சர்டு அசின் ப்ளூம்னா அழகாக பூத்து குலுங்கிட்டுருக்கு. தேர் வில் பி எ லாட் ஆஃப் ப்ரூட்ஸ் திஸ் இயர். இந்த வருஷம் நிறையா காய்க்க போகுது. லாட் ஆஃப்னா அதிகமான பழங்கள் காய்க்க போகுது. இஃப் ஓன்லி தே ஃபாரஸ்ட் டோன்ட் ஸ்ட்ரைக். இங்கே என்ன பண்ண போகுது, பூச்சிகள் என்ன ஒன்றும் பூவில் இந்த மாதிரி ப்ளூமில் எதுவும் பண்ணாமல், இந்த இயர் வந்து எதுவுமே பூச்சி அடிக்காமல் நல்லா இருக்கணும். வில் கம் டு ஃபார் எ ஹாலிடேஸ் இன் சம்மரில் நீங்கள் என்ன பண்ணுறோம், ஹாலிடேஸில் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் உணவாக எடுத்துக்கணும் நம்ம தோட்டத்தில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. விடுமுறை வருவாயா, நீ வருவாயா, அவள் கேட்குறா. பயணத்தை பற்றி சொல்கிறா. ஹி ஆல்மோஸ்ட் டோல்டு. ஆனால் அவனுக்கு என்ன, ஹி ஆல்மோஸ்ட் டோல்டு ஹியர் அபவுட் தி எக்ஸ்பெக்டேஷன் மீன்ஸ்னால் ரொம்ப அதிகமாக அப்படி சொல்லுவான். அவனுடைய இது பூரா எக்ஸ்பெக்டேஷன் பூரா என்னென்னா, அவன் வந்து எப்படி ஃபுல்லாக அவன் அம்மா சொல்கிறதெல்லாம் அவன் கேட்கல. அவன் என்னென்னா தன்னுடைய வேலைகள் என்ன, ஒரு நிலவுலேருந்து அடுத்த ஸ்டார் ஏதோ ஒரு கிரகத்துக்கு போகணும், பிளானட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதான் அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு தூண்டல். ஹி ஆல்மோஸ்ட் டோல்ட் ஹியர் அபவுட் தி எக்ஸ்பெக்டேஷன். த வேர்ட்ஸ் வேர் ஆன் தி டிப் ஆஃப் ஹிஸ் டங்க். அவங்க அம்மாட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக ஏதாவது ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லணுமோ அப்படின்னு நினைக்கிறான். பட் ஹீ செக்டு ஹிம்செல்ஃப். ஆனால் ஒய் மேக் ஹியர் ஒரி, அவனுக்கு ஏதோ ஒன்று தடுக்குது. ஸோ ஒரு வேண்டாம் அப்படின்னு அவனுடைய நாக்கு அப்படியே தடுத்து போகுது. ஓரிடு தட் வாஸ் இட் தேர் வாஸ் ஓரிடு இன் ஹியர் வாய்ஸ். த வேர்டு வேர் சீர்ஃபுல் பட் தி வாய்ஸ் வாஸ் ஓரிடு. ஹேட் சி guessed that this was the parting. அவங்க அம்மா என்னன்னா,
அவங்க அம்மாட்ட என்ன இந்த ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு போகிறான், நம்ம இங்கே போகணும் அப்படின்னு தடுக்குது. தேர் வாஸ் ஓரிடு, கவலையாக இருக்குது அந்த வாய்ஸு. அவங்க அம்மா வாய்ஸ் ஆனால் அவனுக்கு ரொம்ப இனிமையான வாய்ஸ், எப்போயுமே கேட்டுகிட்டு இருப்பான். த வேர்டு வேர் த சீர்ஃபுல், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் பேச சொல்கிறத. பட் வாய்ஸ் வாஸ் ஓரிடு ஹேட் இது சி கெஸ்டு, அவள் என்ன பண்ணுறா, ரொம்ப பேட்டிங்கா, சி கெஸ்டு தட் இஸ் வாஸ் வித் தேர் பேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறா அவங்க அம்மா. என்ன நீ கெஸ்ஸு எப்படி நீ இங்கே வந்துடணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அந்த இடத்துல, ஹிம்செல்ஃப் அவனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறான். நம்ம இங்கே போகிறோமா, அவனுக்கு வேறு அண்டத்துக்கு போகணுங்கிறதான், பால்வழி அண்டத்தில் ஒரு அண்டத்துக்கு போகணும், பிளானட் ஸ்டார் போகணுன்னு நினைக்கிறான். ஆனால் அவனை மனசு போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. சீர்ஃபுல் வாய்ஸ், அவனுடைய இனிமையான குழம்பமான குரல் அவனை எப்படி இது அப்படியே மனசுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படியே சந்தோஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கான். இதில் நிலவில் மூணில். ஸோ அடுத்து பாருங்கள். இட்ஸ் ஈஸி டு வாக் ஹியர் சி சேட் பட் தி டிஸ்டன்ஸ் ஆர் லாங். செலனோபோலிஸ் occupies more than 100 square kilometers. என்ன சொல்கிறான், இட்ஸ் ஈஸி டு வாக் ஹியர், இங்கு நடப்பது சுலபமாக தான் இருக்குது. ஆனால் ஹி செட் சொல்கிறான் பாரு, பட் டிஸ்டன்ஸ் ஃபார் த லாங் செலனோபோலிஸ், இந்த நிலவு நகரம் எப்படி ஆக்குபை மோர் தென் எப்படி எவ்வளோ தூரம் இருக்குது, 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். லெட் ரைட் ஃபார் எ பிட், நம்ம என்ன பண்ணுறோம், சிறிது நேரம் பயணம் செய்யலாமா, எங்கே செலனோபோலில் நடந்து செல்லலாமா அப்படின்னு கேட்குறான் அவங்க அம்மா. கேட்குறாரு அவங்க அம்மா. A moving pavement covered with green plastic strips rusked them through a going tunnel and spacious cave with walls sparkling in the light of the squat lamps. என்ன சொல்கிறாங்கன்னா, the moving pavement covered with green plastic. அங்கே பார்த்தோம்னா அந்த நிலவில் அந்த அழைச்சிட்டு போகும்போது க்ரீன் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ் அப்படியே பச்சையாக அப்படியே என்ன இருக்குது, ரஸ்கி த்ரூ த டர்னல்குள்ளே அப்படியே பச்சை பசுமையாக ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. அது அங்கே உள்ளே போகும்போதே சவுண்டு எப்படி இருக்குது, அவங்களே இருப்பார். அதான் ஆன்கோயிங் சவுண்டு திரும்ப அவங்களே ஸ்பேசிஸில் கேவில் என்ன பண்ணுதுன்னா, வால் ஸ்பார்க்லிங்காக இருக்குது, அப்படியே பழன்னு மின்னுது. இந்த வாலில் லைட்டு மின்னுது. குவாட்ஸ் லேம்பு அப்படியே பயங்கரமாக வெளிச்சம் அடிக்குது. க்ரீன் பிளாஸ்டிக் ட்ரிப்லாம் அழகாக இருக்குது. த எலவேட்டர் டெலிவர்டு தம் டு தி சர்ஃபேஸ். எலிவேட்டர் என்ன பண்ணுதுன்னா, அவங்கள கொண்டாந்து திரும்ப என்ன பண்ணுது, எலிவேட்டர் மீன்ஸ்னால் என்ன, இப்போ எஸ்கலேட்டர்னால் நம்மளை கொண்டாந்து கீழே விட்டுருது. அதுமாதிரி எலிவேட்டர் இந்த கேவ் வழியாக இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக அழகான க்ரீன் பிளாஸ்டிக் இருக்குது, எட்டர்னல் சவுண்ட் இருக்குது, ஸ்பேசிஸ் இருக்குது, லைட் இருக்குது, இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஸ்பார்க்காக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த எலிவேட்டர் டெலிவர்டு தம் என்ன பண்ணுதுன்னா, அவங்கள கொண்டாந்து வெளியில் விட்டுருது. இந்த எலிவேட்டர் டெலிவர்டு தம் டு த சர்ஃபேஸ், அப்படியே அழகாக வெளியே கொண்டாந்து விடுது. சி லுக்டு இன் த சைலண்ட் அட் திஸ் enormous lily-shaped tent over a crater that was at least a kilometer in diameter. அது வட்டத்தில் பாதி ஆகும் அப்படிங்கிற மாதிரி டயாமீட்டர் அண்டு கிலோமீட்டர்ஸ் சொல்கிறாங்க இந்த இடத்துல. அந்த அளவுக்கு இருக்குது. கிரேட்டர் மீன்ஸ்னால் இது என்ன, லில்லி ஷேப்பில் டெண்டு, அழகான லில்லி பூ அளவில் ஒரு டெண்டிங் இருக்குது. கிரேட்டர் மீன்ஸ்னால் குழின்னு சொல்லுவாங்க. ஒரு என்ன குழின்னா, குழம்பு, எரிக்குழம்பு, அப்படி அந்த அளவுக்கு போல் ஒரு ஷேப் இருக்குது. கிலோமீட்டர் அண்டு டயாமீட்டர் அளவுக்கு இந்த இடத்துல அதோடைய ஷேப் இருக்குது. இந்த இடத்துல அழகாக பியூட்டிஃபுல்லாக அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. தோ கம்யூனிட்டி ஆஃப் த நேஷன் ஸ்கொயர். கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கம்யூனிட்டி ஆஃப் நேஷன். ஸோ ஸ்கொயர் மீன்ஸ்னால் சதுக்கம், மக்கள் கூடும் இடம்னு சொல்லுவோம்ல, அதை தான் நேஷன் ஆஃப் ஸ்கொயர்.
நேஷன் ஆஃப் ஸ்கொயர் மீன்ஸ்னால் கம்யூனிட்டி மக்கள் கூடும் இடம் சதுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி டோல்டு ஹியர் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷனலிஸ்ட் ஹூ ஒர்க் இன் தி சென்னலாபோலி கம் ஹியர் ஆஃப்டர் ஒர்க். அடிக்கடி என்ன பண்ணோம், சென்னலாபோலி நிலவு நகரத்தில் வந்து பல பேர் கூடுறாங்க. பல பேர் இந்த நகரத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. திரும்ப அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க. அண்டு தேர் ஆர் some tourists there are walking towards the lake. It's quite an exotic experience to have a zoom on the moon. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பியூட்டிஃபுல் லேக் இருக்குது, டூரிஸ்ட் வந்து பார்க்குறாங்க, விசிட் பண்ணுறாங்க, வாக்கிங் டுவர்ட்ஸ் நடக்கிறாங்க, லேக் இருக்குது. ஸோ எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவ் டு ஜூம். நீந்துறதுக்கு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குது. இதை விட்டு நம்ம எங்கெங்கே போகிறது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ எல்லாமே இந்த கம்யூனிட்டி மக்கள்லாம் இங்கே வந்து போகிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. நிலவில் நிறையா பேர் ஓடைகள் இருக்குது, லேக் ஏரி இருக்குது. அதே போல் என்ன பண்ணுறாங்க, டுவர்ட்ஸாக குவைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல டூரிஸ்ட்டாக வந்து போகிறாங்க இந்த மூணில் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஐ எம் ஷூர், ஆமாம், it's better in the river. Jennifer, when you come to the earth for your holiday, I am sure it is better in the river. இதோட பெஸ்ட்டாக எர்த்தில் ரிவர் இருக்குது. அங்கே நீ என்ன பண்ணலாம், டிஃபனராக குதிக்கலாம், எர்த்தோட ஃபார் ஹாலிடேஸில் ஜூம் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஐ எம் ஷூர் when they looked at the அஸ்ட்ரோட்ராம் மீன்ஸ்னால் என்ன தெரியுமா, பஸ்ஸு நிற்கிற இடத்த பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவோம். ஏரோப்ளேன் நிற்கிறத ஏரோட்ராம் சொல்கிறோம்ல, அது போல் சேட்டலைட் விண்வெளங்கள்லாம் நிற்கிறது தான் அஸ்ட்ரோட்ராம்னு சொல்லுவோம்ல, அதுதான் அஸ்ட்ரோட்ராம். வேர் டூ ஸ்பேஸ்ஷிப்ஸ் தி சைஸ் ஆஃப் த Ostankino TV tower were pointed in the black void of the universe size again. ஒஸ்டான்கினியோ அப்படிங்கிறது ரஷ்யாவில் மிகப்பெரிய டவர். அது வந்து 540 ஸ்கொயர் மீட்டரில் உயரமாக உள்ளது, 540 அடி உயரத்தில் உள்ளது. ஸோ அந்த டிவி டவர் வந்து எப்படின்னா, இதோட ஸ்பேஸோட அஸ்ட்ரான்ட்ரோம் இருக்குல்ல, அதோட ஒஸ்டாங்கினியோ வந்து மிகப்பெரிய டிவி டவரு. அதை பார்த்து அப்படியே வியப்படைஞ்சு பார்க்குறான், அவன் காட்டுறான் அவங்க அம்மாட்ட. ஸோ என்னென்னா பிளாக் வாய்ஸ் அண்ட் யூனிவர்ஸ், உலகமே சுற்றி பார்க்குற அளவுக்கு இது இருக்கும். வாட் ஆர் தஸ், எப்படியா, இதை நம்பவே முடியலையே. வாட் ஆர் தஸ், என்ன ஒரு அப்படியே ஆச்சரியமாக அப்படியே பார்க்குறான். ஸோ அவ்வளோ பியூட்டியாக இந்த ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடியது தான் இது ஸ்டான்கியோ டிவி டவர்ஸ். பாயிண்டோடு த பிளாக் வாய்ஸ், அந்த வாய்ஸ்லாம் கேட்கும்போது இப்படி இருக்குது நிலவுலேருந்து பார்க்க அப்படிங்கிறத அவன் அம்மாட்ட சொல்கிறான். ஸோ லாங் ரேஞ்ச் ஸ்பேசிஸ் மதர் தேர் ஆர் பிளானிங் ஆன் எக்ஸ்பெடிஷன் டு எ நெய்பரிங் கேலக்ஸி. என்ன சொல்கிறான், லாங் ரேஞ்ச், அவனுடைய இதே என்னென்னா எங்கே போனான் அவன், லாங் ரேஞ்ச் ஸ்பேசிஃப் மதர் தேர் ஆர் பிளானிங் அது எக்ஸ்பெடிஷன் டு த நெய்பரிங் கேலக்ஸி. அவன் நண்பர்களோட அடுத்த கேலக்ஸிக்கு போகிறதுக்கு தயாராகிட்டான். அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க லாங் ரேஞ்ச், அவனுடைய எய்மே. சி screwed up here I to look at the rocks where assembly men were busy. They looked quite small from a distance. She screw up meansனா கண்ணை சுருக்கி, கண்ணை சுருக்கி ராக் வேர் அசம்பிள் பண்ணுறோம்ல ராக்கெட்லாம், அந்த இடத்துல நிறையா கலெக்டம் பண்ணோம்ல, அதை அப்படியே பார்க்குறது. மென் ஆர் பிஸி, த லுக்குடு குவைட்னா
சின்னதாக, குவைட் மீன்ஸ் குயிக், சின்னதாக இருக்கும்ல, டிஸ்டன்ஸ் பார்க்குறது எவ்வளோ இருக்கான், சின்னதாக அவங்க செய்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த இடத்துல. அப்படியே பார்க்கும்போது அதை தான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. she said quietly, why should people go off into the unknown, why asked for their trouble. ஆனால் இந்த குவைட்லாம் அமைதியாக இருக்கா அவள். should people go off to unknown, why asked for trouble. இங்கே யாருக்கும் ட்ரபுள் இல்லையா. தேர் வேர் வெரி ரியபிள் ஸ்பெசிஃப் மதர். அவங்க அம்மாட்ட அப்படியே ரியலைஸ்டா, அம்மா சொல்கிறது சரிதான், இங்கே உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும், ட்ரபுளாக தான் இருக்கும். ஆனால் தேர் ஆர் வெரி ரியபிள் ஸ்பெசிஃப்ஸ் மதர்ஸ். அவங்க அம்மா சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் நினைக்கிறாரு. Won't it make more sense to settled probably on the moon first and then on the planet in the solar system before going brother for future. So won't it make more sense to settled probably on the moon first, நீ மூணுக்கு ஃபஸ்ட்டாக probably, and then on the planet in the solar system, அடுத்த சோலார் சிஸ்டத்துக்கு போகிறதுக்கு பிஃபோர் கோயிங் ஃபர்தராக முடிவு பண்ணிட்டான். இட்ஸ் வாஸ் நவ் ஹிஸ் டர்ன் டு சை, யூ மே பி ரைட் பட். என்ன அடுத்து எங்கே போகிறதுக்கு, அடுத்த சோலார் சிஸ்டத்துக்கு போகிறதுக்கு ப்ராபபிளியாக மூணுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து அடுத்ததுக்கு பிளானட்டில் ஓடின்ட்டு. எஸ், இட் வாஸ் நவ் இட் எ டர்ன் டு சை, ரொம்ப சை ஆகிட்டாங்க. யூ மே பி ரைட் பட், நீங்கள் சொல்கிறது சரிதான், பட் வாட் என்ன, ஹவு டு யூ நோ, என்ன இங்கே நடக்குது. சரியா, இது வரையும் புரியுதா? அடுத்து பாருங்கள், ஓகேவா?